ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இவங்க பேரை சொன்னா கன்ஃபார்மா உங்க யாருக்கும் தெரிய போது கிடையாது. ஆனா இந்த ஃபேஸ் கட்டை பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கட்டை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். இவங்க பேர் தான் வந்துட்டு ஷில்பா மஞ்சுநாத். இவங்க எந்த படத்தை நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்பெட் ராஜாவும் இதயராணியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அப்பா இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஹீரோ ஹீரோயினா. ஆனா ரெண்டு பேருமே படத்துல வந்துட்டு செம்ம ரொமான்ஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படங்களை இவங்க நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இவங்களோட வாய்ஸும் வந்துட்டு வேற லெவல் வாய்ஸுங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் பிக் பாஸ்ல இவங்க ஒவ்வொரு சீசனும் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளமாலாம் கிடையாது. பிக் பாஸ்ல நான் வரேன், எனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுறாங்களாம். ஏமா பிக் பாஸ் உடைய மொத்த வின்னிங் பிரைஸ் 50 லட்சம் தாமா, நீ நாம எடுத்த உடனே 1 கோடி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சேர்க்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு வந்துகிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த இஸ்பெட் ராஜாவும் இதயராணியும் படத்தை தவிர்த்து இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் இப்ப வரைக்கும் வழியே வரல. நடுவில் ஒரு படம் விஜய் ஆண்டனி கூட நடிச்சிருந்தாங்க. கருமத்தை என்ன படம் பேர் கூட தெரியலனா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா எதாவது படம் வாய்ப்பு வரும்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. இருந்தாலும் பிக் பாஸ்ல 1 கோடி கொடுத்தா தான் நான் உள்ள வருவேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஒட்டாரமா நின்றுங்கிறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சரிப்பா பரவாயில்ல, என் ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், படத்தை நடிக்கிற ரேட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், எனக்கு பட வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அப்பவும் வந்துட்டு இல்லை மேடம், இப்போ உங்களுக்கு அவ்வளோ ஃபேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கா பட வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, சரி உங்கள் எல்லாரையும் எப்படி என் பக்கம் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்தில் அவங்க வெளியிட்டு இருக்க புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ரொடியூசர்ஸும் சரி இயக்குநர்களும் சரி ஜொல்லு விட்டு பார்ப்பாங்க போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாமரா இருக்குது. இப்போதைக்கு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு நம்மளுடைய ஷில்பா மஞ்சுநாத்துடைய புகைப்படங்கள் தான் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடடே இப்படி ஒரு கவர்ச்சியா, ஆஹா என்ன இப்படி ஒரு கவர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களை ஏதாவது ஒரு படத்தில் நம்ம பார்க்கலாம். சொல்ல முடியாது, பிக் பாஸ்ல கூட பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.